உத்தரப்பிரதேசத்தில் அரசு வேலைக்கு ஆசைப்பட்டு கணவரை கொலை செய்த மனைவி அவரின் ஆண் நண்பருடன் கைது செய்யப்பட்டுள்ளார். கணவர் மாரடைப்பால் இறந்ததாக நாடகமாடியவர் உடற்கூராய்வு மூலம் சிக்கியது எப்படி? உத்தரப்பிரதேச மாநிலம் பிஜ்னோர் மாவட்டத்தைச் சேர்ந்த தம்பதி தீபக்குமார் சிவானி 1.5 ஆண்டுக்கு முன்பு காதல் திருமணம் செய்த இந்த தம்பதிக்கு 6 மாத ஆண் குழந்தை உள்ளது. 29 வயதான தீபக் சிஆர்பிஎஃப்பில் பணியாற்றி விருப்ப ஓய்வு பெற்றவர். ரயில்வே துறையில் டெக்னீஷியனாக பணியாற்றி வந்தார். இந்த நிலையில் வீட்டு பூஜை அறையில் இருந்த தீபக் மாரடைப்பால் மரணமடைந்ததாக அவரின் மனைவி சிவானி உறவினர்களுக்கு தகவல் தெரிவித்துள்ளார். அதை அறிந்த தீபக்கின் சகோதரர் பியூஷ் பதறியடித்து ஓடி வந்துள்ளார். மருத்துவமனையில் பரிசோதனைக்கு பின் தீபக்கின் உடலை உடற்கூராய்வு செய்ய வேண்டும் என பியூஷ் கூறியுள்ளார். அதற்கு சிவானி எதிர்ப்பு தெரிவித்ததால் அவர் மீது சந்தேகம் எழுந்தது. இதையடுத்து தீபக்கின் மரணத்தில் சந்தேகம் உள்ளதாக கூறி அவரின் குடும்பத்தினர் போலீசில் புகார் அளித்துள்ளனர். மேலும் உடற்கூராய்வு அறிக்கையில் அவர் கழுத்தை நெரித்து கொலை செய்தது அம்பலமானது. பின்னர் தீபக்கின் மனைவி சிவானியை பிடித்து விசாரித்ததில் அதிர்ச்சியூட்டும் தகவல் வெளியாகியுள்ளது. குடும்ப பிரச்சனையால் கணவரை கொலை செய்துவிட்டு அவரின் ரயில்வே பணியை கபளீகரம் செய்ய சிவானி சதித்திட்டம் தீட்டியது தெரிய வந்தது. அதற்காக சம்பவத்தன்று அவருக்கு தூக்க மாத்திரை கொடுத்து கழுத்தை நெரித்து கொன்றதை ஒப்புக்கொண்டுள்ளார். அவருக்கு உதவிய ஆண் நண்பரும் சிவானியுடன் கைது செய்யப்பட்டார். அண்மையில் மீரட்டில் தனது ஆண் நண்பருடன் சேர்ந்து கணவரை மனைவியை கொடூரமாக வெட்டி கொன்ற சம்பவம் அதிர்வலையை ஏற்படுத்தியது. இது ஓய்வதற்குள் பிஜ்னோரில் அரசு வேலையை கைப்பற்றுவதற்காக காதல் கணவனை மனைவியை கொலை செய்து இயற்கை மரணம் என நாடகமாடிய சம்பவம் உத்தரப்பிரதேசத்தை உலுக்கியுள்ளது.